கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். மீனராசி, ஏன் இந்த பிறவி? ரொம்ப வருத்தமாக இருக்கும் பல பேருக்கு, ஏன் இந்த பிறவி. உண்மையிலே மீனத்தில் பிறந்தவங்க ரொம்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும், பல பேரோட காயங்களுக்கும் பல பேருடைய மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கும் உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கும் ஆறுதலாகவும் மருந்தாகவும் இருப்பதற்காக இந்த உலகத்தில் படைத்தவர்கள்தான் மீனராசிக்காரர்கள். எப்படி ஒரு மனுஷன் கஷ்டமாக இருக்கிறான்னா, அது மனமாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும், காயம் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மருந்தாகவும் ஆறுதலாகவும் இருக்கக்கூடியவர்கள். அதற்காக உங்களுடைய பிறவி அமைஞ்சிருக்கு. உங்களுடைய இதயத்தில் அதிகமான உணர்வுகள் இருக்கும். எல்லாரும் பீஸாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் லவ்வபுளாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், தானும் சிரிக்கணும், மற்றவர்களும் சிரிக்கணும் என்று சிறப்பாக வாழ வழிவகை செய்யக்கூடியவர்கள். இந்த பிறவி கருணையின் அர்த்தத்தை உணர்த்துவதற்காக பிறந்திருக்கீங்க. மீனராசியில் பெரிய தலைவர்கள்லாம் பிறந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீனராசியில் பிறந்திருக்கிறார். கருணையான பார்வை, எப்பயுமே தலைகணம் இல்லாதவர்கள், சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், பல சோதனைகளை அப்படி கடந்து போகக்கூடியவர்கள். எப்படி போட அப்படி சோதிக்கிறவன நிறைய பேர் இருப்பான். கொஞ்சம் கூட கலங்க, அவன் டென்ஷன் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதான் மீனராசி. அப்போ இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்தது ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம மனசில் ஒரு ஆன்மீக தேடல் இருக்கும். ஆன்மீகம்னா என்ன? ஒரு நல்ல வழி. பிறவி பலனில் ஆன்மீக தேடல் மட்டும் ஒரு மனிதருக்கு கிடச்சிருச்சுன்னா நல்லதை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆன்மீக தேடல் இந்த மீனராசிக்கு அதிகம் இருக்கும். தனிமை உங்களுக்கு பயம் கிடையாது, அதுதான் உங்கள் உலகம். எப்பயாவது ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தனிமையாக இருக்குது, பல சிந்தனை வரும். எல்லாரோட டூர் போகிறத விட நீங்கள் மட்டும் ஒரு ஊருக்கு போயிட்டு பாருங்கள், அருமையான உணர்வு கிடைக்கும். ஆறுபடை முருகன் ஒரு படம், சிவாஜி கணேசன்
நடிச்சிருப்பார். அந்த படம் பாட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த கடலை அவர் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது உள்ள சரணம் எனக்கு புரியுது, ஆனால் பாட்டோடைய இது வரல. அந்த பாட்டை முடிஞ்சால் ஒரு தடவை கேட்டு பாருங்கள். என்னென்னா அதுதான் உங்கள் உலகம். நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் தனிமையாக ஒரு இடத்துல நீங்கள் போகும்போது, தனிமையாக ட்ராவல் பண்ணும்போது பல நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவீங்க. நீங்கள் சோர்வாக இருக்கும் போது நீங்கள் தனிமையை விரும்புங்க, அங்கே உங்கள் பலமாக அதிகமாகும். அதனால் தனிமை உங்களுக்கு பயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கங்க, அது பயந்துடாதீங்க. மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள், ஆனால் மறக்கக்கூடிய குணம் கிடையாது. எதையும் மறக்க முடியாது, மறக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. ஆனால் மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர். எல்லாம் மறந்த மாதிரியே இருப்பீங்க, ஆனால் மனம் மன்னிப்பு தான், மறக்க முடியாது. உங்கள் அமைதிக்குள் பெரிய புயல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அமைதியான ஆளாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு புயல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது யாரையும் பாதிக்காமல் அடிக்கும். அது நம்ம இலக்கை நோக்கி மட்டும் அந்த புயல் போகும். எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் அந்த புயல் கடந்துடும். அதனால தான் ரொம்ப நல்லா இருப்போம். திடீர்னு சர்க்கிள் ஆகும், வருத்தப்படாதீங்க, திரும்பி நல்லா வரப்போகிறோம். எதிர்பாராத ஜாக்பாட்டு, எதிர்பாராத நல்ல விஷயங்கள், எதிர்பாராத நண்பர்கள், எதிர்பாராத மனிதர்கள், இதையெல்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். இந்த மீனம் ஒரு மகத்தான சக்தி கொண்டது. யாராவது நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்காக முழுமையாக நிற்பீங்க, முழுசாக அவங்களுக்காக உங்களை கொடுத்துருவீங்க. அதான் மீனராசி. கனவு உங்களோட உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவு உங்களை வாழ வைக்கும். நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்கன்னா அது உங்களை வாழ வைக்குதுன்னு அர்த்தம். அதனால் நிறைய யோசிங்க, தப்பு இல்லை. ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய வலி, பெயின், அதை நம்ம வலியாக என்றைக்கு எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதுதான் நான் சொன்னேன், மீனராசிக்காரர்களில் பொது சேவை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்களோட பெயினை தாம் பெயினாக எடுத்துக்கும் போது பிரச்சனையும் சால்வ் ஆகுது, ஒரு மகானாகவும் நீங்கள் உயர்வடைகிறீங்க. நான் பொதுவாக மீனராசிக்கு ஒரு பாட்டு சொல்வேன். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், முடிஞ்சால் கேளுங்க. அதில் ஒரு சரணம் வரும். அந்த சரணத்தை எடுத்துக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் அப்படின்னு உங்களை போற்றி புகழ வேண்டும்னு ஒரு அந்த வரி நல்லாயிருக்கும். இதான் மீனம். அப்படி அந்த மீனராசிக்குள்ள அந்த கனவு, அந்த வலி, இதெல்லாம் பிறர் வழியாக எடுத்துக்கிட்டால் அதாவது பிறருடைய வழியை உங்கள் வழியாக எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை ஞாபகம் வச்சிங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கிறான். உங்கள் இதயம் ரொம்ப அதிகமாக உணருது. யாருமே உள்ளே போக முடியாத இடத்துக்குள்ளே உங்கள் இதயம் உள்ளே போயிட்டு வரும். யாருமே யோசிக்க முடியாத இடத்துக்குள்ளே உங்கள் இதயம் உள்ளே போயிட்டு வரும். ஆனால் வெளியில் பார்க்க தெரியாது. உங்களை மணி மைண்டுன்னு சொல்லுவாங்க, மணி மேக்கர்னு, கிங் மேக்கர்னு சொல்கிற மாதிரி மணி மேக்கர்னு சொல்லுவாங்க. சான்ஸ் இல்லை. நான் சொல்கிறேன், நான் உங்களை புரிஞ்சிருக்கிறேன். அது இல்லை. கௌரவம், ஒரு காலை வச்சுட்டோம், அதில் டவுன் ஆகிட்டால் கூட அதுலேருந்து எப்படி எழுந்திருக்கணும், எழுந்து வந்துடுவேன் அப்படி நினைக்கக்கூடியவர்கள். அதுதான் உங்களுடைய மைண்டு, மணி மைண்டு இல்லை. நீங்கள் காலத்தின் மேக்கர், நீங்கள் மணி மேக்கர் இல்லை. ஸோ இந்த பிறவி பல பேர் காயமடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்துவதற்காக மீனம் பிறவி எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தலை வணங்குகிறேன் நான். நல்லது நடக்கும்.
என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது. முன்வைத்த காலை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சுட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலம்ங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜ் யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப் போகிறேன். இது 3ஐயும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம். எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் ஒன்று சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு 2 பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே 2 பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.